ரீசெண்டாக எஸ்டிடி ஹைக் வந்த உடனே ரொம்ப பேர் கேட்குற கேள்வி இதுதான். இப்போ தான் நம்மளுக்கு ஒர்க் ஆகுது, எதுக்கு இந்த ரூலு? ஆனால் இது பர்சனலாக இல்லை, மார்க்கெட்டில் ரெகுலேஷன் ப்ராஃபிட்டுக்கு வரதில்லை. எப்பயுமே நிறைய பேர் ஒரே காரணம் பண்ணுற போது வரும். ஷார்ட் டேர்ம் ஆப்ஷன் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா முன்னாடி கொஞ்சம் பேர் தான் பண்ணாங்க. வாலட்டிலிட்டி கம்மியாக இருந்துச்சு. ப்ரைஸ் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. வால்யூமும் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்க செட்டப்பில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான ட்ரேடர் ஒரே நேரத்தில் என்ட்ரு ஆகுறாங்க. முன்னாடி ரிஸ்க் ஒருத்தர் ரெண்டு பேர்த்துக்கு இருந்தது, சிஸ்டம் லெவலில் நிறைய பேர்த்துக்கு வந்துருச்சு இந்த பிஹேவியர்னால. அப்போ தான் செபி உள்ளுக்கு வராங்க. ரீட்டைல் ட்ரேடர்ஸ் பனிஷ் பண்ண இல்லை, ஓவர் ஹீட் ஆகிற பிஹேவியரை கம்மி பண்ண, ஸ்லோ பண்ண, ஸோ தட் வெடிக்காமல் இருக்கிறதுக்கு. எஸ்டிடி ஹைக் ஒரு ஸ்ட்ராட்டஜியை கொலை பண்ணலை, அது ஆல்ரெடி அப்படியே காணாமல் போயிட்டு இருக்க ஸ்ட்ராட்டஜியை கன்ஃபார்ம் பண்ணுது. நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ரெகுலேஷன் வந்ததுக்கு அப்புறம் மட்டும் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லாங் டேர்முக்கு வேலைக்கு ஆகாது. மார்க்கெட் ரீட்டைல் ட்ரேடர்ஸை நீங்கள் கொஞ்சம் மட்டும் தான் வச்சுருக்கீங்க, உள்ளுக்கே வராதிங்க அப்படின்னு சொல்லி பனிஷ் பண்ணுது. ஸோ லேட்டாக நம்ம என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்காம உள்ளுக்கு நுழையிறது தான் இதுக்கு மூல காரணம்.